சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. நீங்க நினைச்சு பாத்தீங்களா ஜெயிப்பாங்கன்னு? ஏன்னா 200 ரன் ரொம்ப அடிச்சிட்டாங்க. இழுத்தடிச்சிட்டாங்க ஆனா ஜெயிக்கிறதுக்கு. பட் ஆனா உர்வில் பட்டேல் அவரோட நாக் எப்படி இருந்துச்சு? வேற லெவல்ல இருந்தது. எதிரே பார்க்கல. அப்படி சஞ்சு போனப்பவே கொஞ்சம் டவுட்டா இருந்தது. டக்குன்னு வந்து மச்சமாயிச்சிட்டாரு. வர்த்து அப்படின்ற ஆனா மாதிரி. இவங்க எப்ப ஈஸியா ஜெயிக்கிற மேட்ச்லாம் கடைசி வரைக்கும் இழுக்குறாங்க. இது ஹார்ட் அட்டாக் கொடுத்து தான் ஜெயிப்போம்னா சிஎஸ்கே ஓட சிஎஸ்கே 150 ரன்னால அப்படிதான் கை ஜெயிக்கிறாங்க. வந்த கலையாச்சே அதுதான். எப்படி பிளே ஆஃப் கான்ஃபிடன்ட் இருக்கா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கான்ஃபிடன்ஸ் இருக்கு. கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவோம். பாப்போம். என்ன டீம்ல இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்க? ஏன்னா பிராவிஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபார்ம்லயே வராம இருக்காப்ல. கொஞ்சம் பிரேவிஸ் எல்லாரும் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தா தலைய பாடுவாருன்னு தெரியல. அத மிஸ் பண்றீங்களா? அதுதான் மிஸ்ஸிங் ஃபேக்டர். என்ன எதிர்பார்க்கறீங்களா டோனி வருவாருன்னு எதிர்பார்க்கறேன். பாப்போம். வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நம்புறேன். அட்லீஸ்ட் பிளே ஆஃப்ஸ்க்காவது வருவாருன்னு நம்புவோம்.